ஹலோ ஆல். வரலாறு சார்ந்த கலைச்சொற்கள் கலைச்சொல் பேரகராதியோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக எஃபிமெரல் அப்படிங்கிறது நிலையற்ற. எபிமெரல்னா நிலையற்ற. எப்பிக் அப்படின்னா பெருங்காப்பியம். எப்பிக்னா பெருங்காப்பியம். எபிசென்டர் அப்படின்னா நிலநடுக்க மையம். எபிக்னா பெருங்காப்பியம். எபிசென்டர் அப்படின்னா நிலநடுக்க மையம். எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல். எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல். எபிலாக்யூ அப்படின்னா பின்னுரை. எபிலாக்யூனா பின்னுரை. எபிகிராஃபினா கல்வெட்டியல். எபிலாக்யூ அப்படின்னா பின்னுரை. எபிஸ்கோபாசி அப்படின்னா சமய பேராயம். எபிஸ்கோபாசி அப்படிங்கிறது சமய பேராயம். எபிஸ்டெமாலஜி அப்படின்னா அறிதலியல், அறிவு தோற்றவியல் தான் எபிஸ்டெமாலஜி. எபிஸ்டல் அப்படின்னா கடிதங்கள், அதாவது இறையருள் கடிதங்கள் தான் எபிஸ்டல் அப்படிங்கிறது இறையருள் கடிதங்கள். அப்புறம் எபிடேப் அப்படின்னா கல்லறை கல்வெட்டு தான் எபிடேப், கல்லறை கல்வெட்டு. எபித்தட் அப்படிங்கிறது அடைமொழி. எபித்தட்னா அடைமொழி. எபிடோம் அப்படிங்கிறது சுருக்கம் பொழிப்பு தான் எபிடோம். எபிடோம்னா சுருக்கம் பொழிப்பு. அப்புறம் எப்போச் அப்படின்னா காலகட்டம். எப்போச்சுங்கிறது காலகட்டம். எரோட்டிக் அப்படிங்கிறது பாலுணர்வு சார்தா எரோட்டிக். எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது இயங்கும் ஏணி, மின் ஏணி தான் எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது இயங்கும் ஏணி, மின் ஏணி. அப்புறம் எஸ்காட் அப்படின்னா பாதுகாவலன் தான் எஸ்காட், பாதுகாவலன். எஸ்பியோனேஜ் அப்படிங்கிறது ஒற்றாடல் உளவு தான் எஸ்பியோனேஜ், ஒற்றாடல் உளவு. அது எஸ்காட்னா பாதுகாவலன், எஸ்பியோனேஜ்னா ஒற்றாடல் உளவு. எக்ஸ்பிளானடேட் அப்படின்னா அகலிடம். எஸ்பிளானடேட் அப்படின்னா அகலிடம். எஸ்டேட் அப்படின்னா பெருஞ்சொத்து, மலைத்தோட்டம் தான் எஸ்டேட்டு. எட்டர்னல் அப்படின்னா நிலையான அழிவற்றதான் எட்டர்னல். எத்திக்கல் அப்படின்னா அறஞ்சார். எத்திக்கல்னா அறஞ்சார். எத்தினிக் அப்படின்னா எத்தினிக்னா எத்தினிக் கிளீனிங் அப்படிங்கிறது இனப்படுகொலை. எத்தினிசிட்டி அப்படின்னா இனவியம். எத்தினிக் அப்படிங்கிறது எத்தினிக் கிளீனிங் அப்படிங்கிறது இனப்படுகொலை. எத்தினிசிட்டி அப்படிங்கிறது இனவியம். எத்னோசென்ட்ரிசம் அப்படின்னா இன மையவியம். எத்னோகிராஃபி அப்படிங்கிறது இன வரைவியல் தான் எத்னோகிராஃபி. எத்னாலஜி அப்படிங்கிறது இனவியல். எத்தாலஜி அப்படின்னா நடத்தையியல். எத்னாலஜினா இனவியல், எத்தாலஜி அப்படிங்கிறது நடத்தையியல். எட்டிக்விட்டி அப்படிங்கிறது வாழ்க்கை மரபு நுண்பண்பாடு. எட்டிக்விட்டி அப்படிங்கிறது வாழ்க்கை மரபு நுண்பண்பாடு. எட்டிமாலஜி அப்படிங்கிறது வேர்சொல்லியல், சொற்பிறப்பியல் தான் எட்டிமாலஜி, வேர்சொல்லியல் அப்புறம் சொற்பிறப்பியல். யூனச் அப்படிங்கிறது அலி ஆண்மை நீக்கம் செய்யப்பட்டவர். யூனச் அப்படின்னா அலி ஆண்மை நீக்கம் செய்யப்பட்டவர். யூஃபிமிசம்னா மங்கள வழக்கு. யூஃபிமிசம் அப்படிங்கிறது மங்கள வழக்கு. யூராசியன் அப்படிங்கிறது ஐரோப்பாசிரியர் ஐரோப்பிய ஆசிய கலப்பினத்தவர், அதாவது யூரோசியன் அப்படிங்கிறது ஐரோப்பியர்கள் அவர்கள். அப்புறம் எவாக்குவேஷன் அப்படிங்கிறது வாழ்விடத்தை காலி செய்தல் தான் எவாக்குவேஷன், வாழ்விடத்தை காலி செய்தல். அப்புறம் இவாஞ்சலிசம் அப்படிங்கிறது நற்செய்தி பரப்பல், அதாவது கிறிஸ்தவ நற்செய்தி பரப்பல் தான் இவாஞ்சலிசம். அப்புறம் எவிக்ஷன் அப்படின்னா காலி செய்தல், இடத்தை காலி செய்தல் அப்புறம் அப்புறப்படுத்தல் தான் எவிக்ஷன். அதே மாதிரி எவாக்குவேஷன் அப்படின்னா அதுவுமே காலி செய்தல், வாழ்விடத்தை காலி செய்தல் இருக்காங்க. இங்கே எவிக்ஷன் அப்படின்னா இடத்தை காலி செய்தல். அப்புறம் எவால்யூஷன் அப்படிங்கிறது படிமலர்ச்சி கூர்தளரம். எவால்யூஷன் அப்படின்னா படிமலர்ச்சி கூர்தளரம். எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிறது கைமாற்று மதிப்பு, பரிமாற்ற மதிப்பு தான் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. எக்ஸிக்யூஷன் அப்படின்னா தண்டனை நிறைவேற்றம் தான் எக்ஸிக்யூஷன். எக்ஸம்ப்ளரி அப்படின்னா நன்மாதிரி தான் எக்ஸம்ப்ளரி. எஸ்கார்டேஷன் அப்படின்னா நன்மதி கூறுதல் தான் எக்ஸ்கார்டேஷன். எக்ஸைல் அப்படின்னா நாடு கடத்தல், கரந்துரை வாழ்க்கை, புகலிட வாழ்க்கை தான் இது எக்ஸைல். எக்ஸ்கார்டேஷன் அப்படின்னா நன்மதி கூறுதல். எக்ஸைல்னா நாடு கடத்துறது, கரந்துரை வாழ்க்கை அப்புறம் புகலிட வாழ்க்கை. எக்ஸிஸ்டென்டியாலிசம் அப்படின்னா இருத்தலியம். எக்ஸிஸ்டென்டியாலிசம் அப்படிங்கிறது இருத்தலியம். எக்ஸோடஸ் அப்படிங்கிறது வாழ்விட பெரும் பயிற்சி தான் எக்ஸோடஸ். எக்ஸோகாமி அப்படின்னா புறத்துணை மனம் தான் எக்ஸோகாமிங்கிறது புறத்துணை மனம். எக்ஸோனரேஷன் அப்படின்னா குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை செய்தல் தான் எக்ஸோனரேஷன், குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை செய்கிறது. எக்ஸார்பிடன்ட் அப்படின்னா மிகையான. எக்ஸார்பிடன்ட் அப்படிங்கிறது மிகையான. எக்ஸார்சிசம் அப்படிங்கிறது பேய் ஓட்டுதல்.
எக்ஸ்பேன்ஷனிஸ்ட் அப்படிங்கிறது விரிவாக்கம் செய்தல், எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது, விரிவாக்கம் பண்ணுறது. அப்புறம் எக்ஸ்பாட்ரி அப்படின்னா ஒருதலை சார் தான் எக்ஸ்பாட்ரி. எக்ஸ்பேட்ரியேஷன் அப்படிங்கிறது தாய்நாட்டிலிருந்து வெளியேற்றம். எக்ஸ்பிரிமெண்டலிசம் அப்படிங்கிறது செய்முறை ஆய்வுப்போக்கு தான் எக்ஸ்பிரிமெண்டலிசம். எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னா வல்லமை, வல்லுனர் தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னா வல்லுனர், எக்ஸ்பர்டைஸ்னால் வல்லமை, வல்லுனர். எக்ஸ்பிளானட்ரி அப்படின்னா விளக்கம், எக்ஸ்பிளானட்ரிங்கிறது விளக்கமான. அப்புறம் எக்ஸ்பிளிகேட்ரி அப்படிங்கிறது வெளிப்படையான. எக்ஸ்போலிட்டேஷன் அப்படின்னா சுரண்டல் தான் எக்ஸ்போலிட்டேஷன். எக்ஸ்போசிஷன் அப்படின்னா விரித்துரைத்தல் தான் எக்ஸ்போசிஷன். எக்ஸ்டர்மினேட் அப்படிங்கிறது பூண்டோடலி. அப்புறம் கருவறு தான் கருவறு. எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது புறச்சான்று, எவிடன்ஸ்னால் சான்று, எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது புறச்சான்று. எக்ஸ்டின்ஷன் அப்படிங்கிறது அழிந்துபடல், எக்ஸ்டின்ஷன் அப்படின்னா அழிந்துபடல். எக்ஸ்ட்ராடிக்ஷன் அப்படிங்கிறது பிற நாட்டுக்காரரை பிரித்து ஒப்படைத்தல் தான் எக்ஸ்ட்ராடிக்ஷன். எக்ஸ்ட்ராவேகண்ட் அப்படின்னா ஊதாரித்தனமான, எக்ஸ்ட்ராடிக்ஷன் அப்படின்னா பிற நாட்டுக்காரரை பிரித்து ஒப்படைக்கிறது. அடுத்தது எக்ஸ்ட்ராவேகண்ட் அப்படின்னா ஊதாரித்தனமானதான் எக்ஸ்ட்ராவேகண்ட்டு. எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா அழிந்துபடல் தான் எக்ஸ்டிங்ஷன். இங்கே எக்ஸ்டர்மினேட் அப்படிங்கிறது பூண்டோடலி, அப்புறம் கருவறு. அப்புறமா எப்சீரிஸ். பேபிள் அப்படிங்கிறது நீதி கதையை நம்ம படிச்சிருக்கோம். பேபிள்னால் நீதி கதை, அப்புறம் கட்டுக்கதை. ஃபேகைடு அப்படின்னா கட்டமுகப்பு புறத்தோற்றம் தான் ஃபேகைடு. ஃபேக்சிமிலி அப்படின்னா மெய்ப்படி, அப்புறம் தொலைப்படி தான் ஃபேக்சிமிலி. ஃபேக்டர் அப்படின்னா காரணி, கூறு தான் ஃபேக்டர். ஃபெயிட் அக்காம்ப்ளி அப்படின்னா நடந்து முடிந்தது தான் ஃபெயிட் அக்காம்ப்ளி. ஃபாலோ அப்படின்னா தரிசு நிலம் தான் ஃபாலோ. ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னா போலி நனவு. ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது போலி நனவு. ஃபேமின் அப்படின்னா பஞ்சம் தான் ஃபேமின். ஃபெனாட்டிக் அப்படிங்கிறது வெறியர். ஃபேமின்னா பஞ்சம், ஃபெனாட்டிக்னா வெறியர். ஃபேர்ஸ் அப்படிங்கிறது கேலிக்கூத்து தான் ஃபேர்ஸ்னால் கேலிக்கூத்து. ஃபேட்டலிசம் அப்படின்னா ஊழ்வழி கோட்பாடு, விதிவாதம் தான் ஃபேட்டலிசம், ஊழ்வழி கோட்பாடு, அப்புறம் விதிவாதம். ஃபெடரேஷன் அப்படின்னா கூட்டமைப்பு தான் ஃபெடரேஷன். ஃபெலோனி அப்படின்னா பெருங்குற்றம். ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு அப்படின்னா பெண் குளவி கொலை, அது ஃபெலோனி அப்படின்னா பெருங்குற்றம். ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு அப்படின்னா பெண் குளவி கொலை. குளவி அப்படின்னா குழந்தை. அப்புறம் ஃபெமினைன் அப்படின்னா பெண்டிற்குரியதான் ஃபெமினைன். ஃபெமினிசம் அப்படிங்கிறது பெண்ணியம். ஃபெமினிஸ்ட் அப்படின்னா பெண்ணியலாளர். ஃபென்சிங் அப்படிங்கிறது வேலியிடுதல், அப்புறம் வேலி அடைப்பு தான் ஃபென்சிங். ஃபியூடல் லார்டு அப்படின்னா நிலக்கிழார் தான் ஃபியூடல் லார்டு. ஃபியூடலிசம் அப்படின்னா நில உடைமை முறை, அப்புறம் நில நல்கை முறை தான் ஃபியூடலிசம். ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு, புனைவு. இங்கே ஃபேபிள் அப்படின்னா நீதிக்கதை, கட்டுக்கதை. ஃபிக்ஷன் அப்படிங்கிறது புனைவு. ஃபைடிலிட்டி அப்படின்னா மெய்ப்பற்று, விசுவாசம் தான் ஃபைடிலிட்டி. மெய்ப்பற்று அதாவது உண்மையான பற்று, விசுவாசம் அப்படிங்கிறது ஃபைடிலிட்டி. ஃபில்ஃப் அப்படின்னா அப்படிங்கிறது நிலநல்கை. ஃபிஃப்னா நிலநல்கை. ஃபீல்டு ஒர்க் அப்படின்னா களப்பணி. ஃபயர் ஒர்ஷிப் அப்படிங்கிறது டீ வழிபாடு தான் ஃபயர் ஒர்ஷிப். ஃபிர்மமெண்ட் அப்படின்னா வானமண்டலம் தான் ஃபிர்மமெண்ட். ஃபிர்மேன் அப்படிங்கிறது அரசாணை பத்திரம். ஃபிர்மமெண்ட் அப்படின்னா வானமண்டலம், ஃபிர்மேன் அப்படின்னா அரசாணை பத்திரம். ஃபிஸ்கல் அப்படிங்கிறது நாட்டின் வருமானத்துக்குரியதான் ஃபிஸ்கல். ஃபிசிஃபாரஸ் அப்படின்னா பிளவுண்டாக்குகிற. ஃபிஸ்கல் அப்படின்னா நாட்டின் வருமானத்திற்குரியதான் ஃபிஸ்கல். எக்கனாமிக்ஸில் ஃபிஸ்கல் எக்கனாமி அப்படின்னு படிச்சிருப்போம், நிதி பொருளியல். அப்புறம் ஃபிசிஃபாரஸ் அப்படின்னா பிளவுண்டாக்குகிற. அப்புறம் ஃப்ளே அப்படின்னா தோலுரி. ஃப்ளீ அப்படின்னா தப்பி போதல். ஃப்ளேனா தோலுரி, ஃப்ளீ அப்படிங்கிறது தப்பி போதல். ஃப்ளைட்டுனா ஓடி போதல். ஃப்ளிண்ட் அப்படின்னா சிக்கி முக்கி கொள்ளல் தான் ஃப்ளிண்ட்டு. ஃப்ளாக் அப்படின்னா சவுக்கால் அடி தான் ஃப்ளாக். ஃப்ளோக் அப்படிங்கிறது நாட்டார், ஃப்ளோக்னா நாட்டார். ஃப்ளோக்ளோர் அப்படிங்கிறது நாட்டார் வழக்காட்சியல் தான் ஃப்ளோக்ளோர். ஃப்ளோக் சாங் அப்படின்னா நாட்டார் பாட்டு தான் ஃப்ளோக் சாங்கு. ஃப்ளோக் டேல் அப்படிங்கிறது நாட்டார் கதை தான் ஃப்ளோக் டேல். ஃபோர் பியர் அப்படின்னா முந்தையர், அதாவது மூதாதை. ஃபோர் பியர்னா முந்தையர், மூதாதை. ஆன்சியன்ட் அப்படின்னா முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபோர் பாண்டிங் அப்படின்னா தீமைக்கான முன் அறிகுறி தான் ஃபோர் போர்டிங், தீமைக்கான முன் அறிகுறி. ஃபோர்காஸ்ட் அப்படின்னா முன்கணிப்பு தான் ஃபோர்காஸ்ட்டு. ஃபோர் ரன்னர் அப்படின்னா முன்னோடி. ஃபோர்ஜரி அப்படின்னா பொய் கையெழுத்து தான் ஃபோர்ஜரி. ஃபார்மலிசம் அப்படின்னா உருவவியல் விதிமுறை கண்டிப்பு தான் ஃபார்மலிசம். ஃபார்மியடபிள் அப்படின்னா வெல்ல முடியாததான் ஃபார்மியடபிள். அடுத்தது ஃபார் ஷேக்கன் அப்படின்னா கைவிடப்பட்ட. கைவிடப்பட்ட. ஃபோர்ட் அப்படின்னா கோட்டை.
ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா அரண். ஃபோர்ட்னா கோட்டை, ஃபோர்ட்டிஃபிகேஷன்னா அரண். ஃபோர்ட்ரஸ் அப்படிங்கிறது படையரண் தான் ஃபோர்ட்ரஸ். ஃபர்ச்சூன் டெல்லர் அப்படின்னா குறி சொல்பவர் தான் ஃபார்ச்சூன் டெல்லர். ஃபொசைல் அப்படின்னா புதைப்படிவம் தொல்படிவம் தான் ஃபொசைல், புதைப்படிவம் தொல்படிவம். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா சிறு கூறுகளாக பிரித்தல் தான் ஃப்ராக்மெண்டேஷன். ஃபொசைல்னா புதைப்படிவம் தொல்படிவம், ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா சிறு கூறுகளாக பிரித்தல். ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிறது உடன்பிறப்பான்மை சகோதரத்துவம் தான் ஃப்ராட்டர்னிட்டி. ஃப்ராட்ரிசைடு அப்படின்னா உடன்பிறப்பு கொலை, அதாவது சகோதர கொலை தான் ஃப்ராட்ரிசைடு. ஃப்ரீ பூட்டர் அப்படிங்கிறது கடல் கொள்ளைக்காரர் தான் ஃப்ரீ பூட்டர், கடல் கொள்ளைக்காரர். ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னா தங்குதடையற்ற வாணிகம் தான் ஃப்ரீ ட்ரேடு. ஃப்ரைட் அப்படின்னா சரக்கு. ஃப்ரென்சீட் அப்படின்னா வெறியூட்டப்பட்ட தான் ஃப்ரென்சீடு. ஃப்ரெஸ்கோ அப்படின்னா சுவரோவியம், ஃப்ரெஸ்கோ அப்படிங்கிறது சுவரோவியம். ஃப்ராண்டேஜ் அப்படிங்கிறது கட்டட முகப்பு. இங்கே ஃப்ரென்சீட் அப்படின்னா வெறியூட்டப்பட்ட, ஃப்ரைட் அப்படின்னா சரக்கு, ஃப்ராண்டேஜ் அப்படின்னா கட்டட முகப்பு, ஃப்ரான்டியர் அப்படின்னா எல்லை, ஃப்ரான்டியர் அப்படிங்கிறது எல்லைப்புறம். ஃபண்டமெண்டலிசம் அப்படின்னா அடிப்படைவாதம் தான் ஃபண்டமெண்டலிசம். ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்படின்னா அடிப்படைவாதி. ஃபியூச்சரிசம் அப்படின்னா எதிர்காலவியம், ஃபியூச்சரிசம் அப்படிங்கிறது எதிர்காலவியம். அடுத்ததாக ஜி சீரீஸ். கேல் அப்படிங்கிறது கடுங்காற்று, கேல்னா கடுங்காற்று. கேலரி அப்படின்னா நுழைமாடம், கலைக்காட்சி கூடம் தான் கேலரி. கேரிசன் அப்படின்னா கோட்டை காவற்படை தான் கேரிசன், கோட்டை காவற்படை. கேட்வே அப்படின்னா நுழைவாயில். காண்ட்லெட் அப்படின்னா கவச கையுறை தான் காண்ட்லெட், கவச கையுறை. கேஸ்னா நோக்கு. கெசட்ரி அப்படின்னா அரசிதழ் தான் கெசட்ரி. கெசட்டீர் அப்படின்னா கருப்பொருள் களஞ்சியம், விவரச்சுவடி தான் கெசட்டீர். ஜெண்டர்னா பாலினம். ஜீனியாலஜி அப்படின்னா கால்வழி மூதாதை மரபு வரலாறு தான் ஜீனியாலஜி. அப்புறம் ஜெனரல் அப்படிங்கிறது படை பெருந்தலைவர் தான் ஜெனரல். ஜெனிசிஸ் அப்படின்னா தோற்றம் தான் ஜெனிசிஸ். ஜீனோசைடு அப்படின்னா இனப்படுகொலை தான் ஜீனோசைடு, இனப்படுகொலை. எத்னிக் கிளீனிங் அப்படின்னாலும் இனப்படுகொலை. அப்புறம் ஜீனோசைடு அப்படின்னாலும் இனப்படுகொலை தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வரலாறு சார்ந்த கலைச்சொல் பெயர் அகராதியிலேருந்து 5 பேஜஸ் வந்து பார்த்துருக்கோம். ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.